ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லுறோம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் தரமான ஒரு ரிப்ளை வந்துட்டு கமருதனுக்கு கூப்பிட்டு இப்போ சொன்னார். அது உண்மையிலே வந்துட்டு கமருதனுக்கு வந்து செவில் அரைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். சூப்பரான ஒரு அட்வைஸு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா கமருதனும் விஜய் பரவது லவ் பண்ணுறாங்க விஷயங்கள் இந்த உலகத்துக்கே தெரியும், இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அம்மா கிட்டே வந்து ஒரு விஷயத்த போட்டார். அம்மா கிட்டே போய் கேளு, சிங்கிளாக வர இவ்வளோ வீரவசனலாம் பேசிட்டு இப்போ வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் தப்பாக பேசுகிறாரு. இந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போடுறாரு. இதை தொடர்ச்சியாக பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் பரவது பிடிக்கலன்னா விலக்கிடணும். அந்த பொண்ணை பற்றி பேசாமல் ஒரு பாட்டு சைலண்டாக போட்டான்னு வச்சுங்களேன், ரெண்டு பேருமே பிரச்சனை இருக்காது. இங்கே என்னென்னா, இதை ஒரு கேமாக ப்ளே பண்ணுறாரான்னு தெரியல. இப்போ அமித் என்ன பண்ணுறாருன்னா, கனிக்குட்டா அவர் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கூப்பிட்றாரு, மச்சான் இங்கே வா அப்படின்னு. இவர் போகிறாரு. சூப்பராக ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இப்போது உங்களுக்குள்ளே ஒரு சண்டை, அதை நீ என்ன பண்ணணும், உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கணும். நீ அதை வந்து என்ன பண்ணுற, உங்களுக்கு யார் ட்ரஸ்டபுளாக இருக்காங்களோ அவங்க கிட்ட கூடவும் பேசிக்கலாம். அதை இல்லாமல் யார் ட்ரஸ்டபுளாக இல்லையோ அவங்கக்கிட்ட போய் பேசுகிறிய, உனக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் நீ நினைக்கிறியா? சூப்பராக வருதில்ல. உனக்கு யார் ட்ரஸ்டபுள், அதாவது அங்கே வந்துட்டு நீ போய் சொன்னால் உண்மையிலே அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு பதில் கிடைக்கணும்னு நீ அங்கே போய் சொல்லலாம். கனிக்கிட்டையும் இன்னும் ஒரு சில பேர்கிட்ட சொல்கிறிய, அது வந்து உனக்கு வந்து எப்படி இருக்கும், மாற்றாக தான் வரும். உன்னை வந்து திசைத்தரப்ப தான் பார்ப்பாங்க. ஏன் அதை நீ பண்ணுற அப்படின்னும் போது யோசிக்கிறாரு. இவர் இதை சொல்லிட்டான்ட்டு, இல்லை எனக்கு அவள் கூட பேச விருப்பம் இல்லை. அப்போ விட்டுரு, நீயும் கூலாரு அவளும் கூலா இருப்பான்ட்டார். அவ்வளோதானே. அதாவது உண்மையிலேயே வந்து கமருதனுக்கு விஜய் பார்த்துக்கிற விஷயங்கள் பிடிக்கலன்னா விலகிடணும். அதுக்கப்புறம் அவங்க பக்கமே போகக்கூடாது. அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆகிறாங்களோ, இல்லை அடுத்த வாரம் போகிறாங்களோ, இல்லை கப்பை வாங்குறாங்களோ, இல்லை ரன்னர் வாங்களோ, அது அவங்களோட ஏற்பாடு. எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கலாமா, அவங்களும் சொல்லிட்டாங்க எனக்கும் உங்ககிட்ட பேச பிடிக்கல, அவளை ஒதுங்கிட்டேன், நான் ஒதுங்கிட்டேன். அவரோட விஷயங்களை பார்த்துட்டு அவர் அரோரோ கிட்ட பேசுகிறாரோ, யார்கிட்ட வேணால் பேசிட்டு போகணும். ஆனால் விஜய் பர்வத்தை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா கமருதனை பற்றி அவங்க பேசுகிறது இல்லை. ஆனால் பேசுகிறதும் இல்லாமல் 24 மணி நேரம் புறணி பேசுகிறான்றது ரொம்ப, அது வந்து மட்டமாக வந்துட்டு இவங்க என்னால் தான் வந்து அவங்களோட கேம் பாதிக்குதுன்ற மாதிரி, அதாவது முழு பழியும் தூக்கி அந்த பொண்ணு மேலே போடுற மாதிரி பண்ணுறது வந்து, அதுவும் அவங்களுக்கு பிடிக்காத ஆட்கள், அவங்களுக்கு இல்லை, யாருக்கெல்லாம் வந்து விஜய் பார்வை பிடிக்காதோ அவங்கள பொறுக்கி அவங்கக்கிட்ட போய் சொல்கிறது. அதை வந்து தொடர்ச்சியாக கமருதன் பண்ணுறாரு. அதை வந்து தவறு. அதை தான் அமித் அவர்கள் இங்கே அழகாக சொல்கிறாரு. நீ போய் உங்களுடைய லவ் மேட்ரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் 2 பேர் பேசி சரி பண்ணிக்கணும். இல்லையா அதை வந்துட்டு உங்களுக்கு யார் நம்பிக்கையானவங்க இருப்பாங்க. இப்போ வினோத் இருக்கார், அமித் இருக்கார், சாண்ட்ரா, இவங்ககிட்ட தான் பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட பேசி சரி பண்ணிக்கணும். இதை விட்டுட்டு 3வது மனுஷன் அந்த குரூப்பு தாண்டி போகும்போது அவங்க எப்போ இவங்க மாட்டுவாங்கன்னு அப்படியே ரெடியாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேரும் பிரித்து வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை தான் பார்ப்பாங்க. அதை ஏன் நீ பண்ணுறன்னு அழகாக இங்கே எடுத்து வச்சார். ஆனாலும் அவருக்கு வந்துட்டு புரிய மாட்டுது. என்ன பண்ணுறது? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.